இன்சொல் அமுது வழங்குபவர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள். காதல் இல்லாவிட்டால் நம்ம ஊரில் எந்த திரைப்படமும் ஓடாது. என்ன கதையாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளே ஒரு கதாநாயகனும் காதலிச்சே ஆகணும். கண்டிப்பாக திரைப்படங்களில் காதலை நாம் வரவேற்கிறோம். ஆனால் சினிமாவில் காதலை பார்த்து சிரிக்கிறோம், நாடகத்தில் காதல் வந்தால் நகைக்கிறோம், கவிதையிலும் கதையிலேயும் காதல் வந்தால் அதை வாசித்து கழிக்கிறோம், வீட்டிலே காதல் வந்தால் மட்டும் வியர்த்து போகிறோம், வேதனைப்படுகிறோம், கொதிப்படைகிறோம். இது எப்படி? இரும்பு திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணத்துடைய ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமாங்கிற அந்த ஒரு பாடல். அதில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுற மாதிரி அந்த பாட்டு வரும், கேள்வி பதில் மாதிரி வரும். அதில் பெண் கேட்குற மாதிரி ஒரு வரி வருது பாருங்க. மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும்படி ஆனது மேனோ. அதுக்கு பதிலாக இயற்கையின் வளர்ச்சி முறை, இளமை செய்யும் கிளர்ச்சி முறை, ஏனென்று கேட்டால் யான் அறிவேனே அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாங்க. காதல் என்பது இயற்கையாக வரக்கூடியது. நாம் பொது வெளியில் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நம்முடைய சொந்த வீட்டில் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் அல்லது மறுக்கிறோம். இது சரியா? தமிழகத்தில் பொதுவாக சாதி மறுப்பு இயக்கங்கள் நிறைய நடந்த ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். இந்தியாவிலேயே மிக அதிகமான அளவுக்கு இப்படி நடந்த ஒரு மாநிலத்தில் இங்கே தானே சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமாக நடந்திருக்க வேண்டும். ஆனால் அகில இந்திய அளவிலான கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், இந்தியாவிலேயே மிக மிக குறைவான எண்ணிக்கையில் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்த மாநிலம் தமிழ் மாநிலம் என்று சொல்கிறார். இது என்ன பிரச்சனைங்க என்றால், பொது வெளியில் நாம் முற்போக்காக இருக்கிறோம். சொல்லப்போனால் இந்த காதலுக்கு மிக எதிராக இருப்பது சாதி, மதம், பொருளாதாரம். இந்த 3 அம்சங்கள் தான். நம்ம பெற்றோர்கள் பயப்படக்கூடிய விஷயம் சாதி வேறு சாதியாக இருந்தால் எப்படி இந்த பிள்ளைங்கள் எதிர்காலத்தில் வாழ முடியுங்கிற ஒரு பயம். அதே போல் மதம், அப்புறம் பொருளாதார ஏற்பாடுகளை பார்க்காமலே பட்டுக்கோட்டை சொல்கிறதை போல் இளமை செய்யும் கிளர்ச்சி முறையில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி வாழ போகிறாங்கிற அச்சம். இதுதான் இருக்குது. இங்கே தான் யாரும் இந்த பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறத விரும்பாத ஒரு நிலைமை 60களுடைய நடுவிலேயே நமக்கு உருவாயிருச்சு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இது கிடையாது. உண்மையில் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு மாற்றம். பொது வெளியில நாம இன்ன ஜாதிகாரன் சொல்லிக் கொள்வதை கூச்சப்படக்கூடிய ஒரு தன்மை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே நாம் அதே பிற்போக்கான ஆட்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இரட்டை மனநிலையோடு நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதான் மிக மிக உண்மையான ஒன்று. இதில் இருந்துதான் நாம் சாதி மீறிய காதலை ஏற்றுக்கொள்ளாத இடத்துக்கு நாம் வர்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் தங்களுக்கு தேவையானதை தேர்ந்து கொள்ளும் சுதந்திரத்தை குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. அவருடைய உடையோ விளையாட்டு பொருட்களோ அங்கிருந்து ஆரம்பித்து அவருடைய எதிர்கால துணைவராக வரக்கூடியவர்களை தேர்வு செய்து வரையில் த ரைட் டு சூஸ் அதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தொடர்ந்து மறுத்து வருகிறோம். பிற நாடுகள்லாம் அப்படி இல்லை. இது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி என்று கருதுகிறேன். இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள்.